வணக்கம் மக்களே, மீண்டும் அவங்களை சந்திப்பில் பெருமகிழ்ச்சி. நேர்கள் அனைவருக்கும் இனிய போகி மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் எங்கள் டீம்லேருந்து. பொதுவாக இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி வர படங்களுக்கு மேலே எப்பவுமே ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும், பெரும் ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த வருஷத்திலே எல்லா விதமான மக்களும் ஒரு சேர தேட்டரை நோக்கி வர ஒரு நாள்னு நான் நம்புறது இதுதான். ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் அப்படிலாம் இல்லாமல் எல்லா விதமான மக்களும் படங்களுக்கு நேரம் ஒதுக்கி படம் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு தொடர் விடுமுறை நாட்கள் இந்த பொங்கல் மட்டும்தான். அந்த வகையில் இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் தான் நம்ம கார்த்தி, கீர்த்தி செட்டி, ராஜ்கிரண், ஆனந்த்ராஜ், சத்யராஜ் மற்றும் பல நடிச்சு சந்தோஷ் நாராயணன் அவர்களின் இசையில் நலன் குமாரசாமி பல நாட்கள் பல வருடங்கள் கழித்து இயக்கியிருக்கிற படம் ஸ்டுடியோ கிரீன்ஸ் தயாரிப்பில் நம்ம வா வாத்தியார். இந்த படம் எப்படி இருந்துச்சு? வா வாத்தியார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ஆப்வியஸ்லி இது எம்ஜிஆர் வச்சு ஒரு படம். எம்ஜிஆரை ரெப்ளிகேட் பண்ணுற ஸ்க்ரீனில் மறுபடியும் பார்க்கக்கூடியதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இந்த படம் எப்படி இருந்துச்சு, எனக்கு எந்த இதில் பிடிச்சிருந்தது அப்படின்றது தான் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி கதையின் சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறப்போ அவர் படத்தை தேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்படுற அவரோட பரம ரசிகரான ஆனந்த்ராஜும் ராஜ்கிரனும் படம் பார்த்துட்டு இருக்கிறப்போ அவர் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி அவங்களுக்கு பெரும் துயரத்தில் ஆழ்த்துது. அதே நேரத்தில் ராஜ்கிரண் குடும்பத்தில் அவருக்கு அதே நேரத்தில் அதே நாளில் பேரன் பிறக்கிறாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் காலில் உள்ள மச்சமும் அவர் காலில் இருக்கு. அதனால எனக்கு பிறந்திருக்கிற பேரன் வாத்தியாரோட அம்சம் இருக்கும் அப்படின்னு வாத்தியார் மாதிரியே வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வளர்க்குறாரு. பட் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த வாத்தியார் மாதிரியே வளர்ந்த அந்த பேரனுக்கு மனசுல நம்பியாரோட எண்ணங்கள் வந்துடுது. அதுக்கப்புறம் தாத்தாக்கு முன்னாடி எம்ஜிஆராகவும் தாத்தாக்கு பின்னாடி நம்பியாராகவும் ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு. அதுதான் கார்த்தி. தொடர்ந்து வளர்ந்து போலீஸ் துறை அதிகாரியாக வராரு. பட் ஆப்வியஸ்லி ஒரு நம்பியாரா இருந்தால் எப்படி இருப்பாங்க, நம்ம தான் கெட்டவங்க இருக்காங்க. பட் அவரோட அந்த சூழல்ல ஒரு விஷயம், இந்த நாட்டையே உழுக்கிற ஒரு விஷயம் அவருக்கு கண்ணில் கிடைக்குது. ஒரு ஹேக்கர்ஸ் குரூப் மாநில அரசாங்கத்தோட ஒரு பெரும் செய்தியை அவங்க மோப்பம் பிடிச்சி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த குரூப் யார், அதை நம்ம கார்த்திக் பிடிச்சாரா இல்லையா, ஸோ கார்த்திக்குள்ள இந்த மாற்றம், இந்த நம்பியார்லேருந்து மறுபடியும் வாத்தியாரா மாறினாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. இதை எம்ஜிஆர் அவர்களை மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கான காட்சி அமைப்புலேருந்து ஒரு விதமான எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு மனநிலைக்கு பிடித்தமாகவும் இப்போ உள்ள ரசிகர்களையும் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றதையும் நம்ம பார்க்கணும். முதல்ல எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றதுலேருந்து போகணும்னா, முதல்ல இந்த படத்தோட முதல் பாதி யூஸ்வலாக நலன் குமாரசாமி படங்கள், இதுக்கு முந்தைய படங்கள் அப்படின்னா பொதுவாக நார்மலாக இருக்கிற இந்த கமர்ஷியல் படங்கள் டெம்ப்ளேட்லேருந்து மாறி வேற விதமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் அவர்கிட்ட இருக்கும். அது வராமல் நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும், ரசிக்கும்படியாகவும் இருக்கும். இந்த படமும் முதல் பாதி அப்படிதான் இருக்கு. ஆரம்பிக்கிறது எம்ஜிஆரோட மரணத்திலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த கதை நகர்வுலேருந்து ஹீரோ யூஸ்வலாக எப்பவும் போல ஒரு பியூரஸ்ட் நல்லவனா இல்லாமல் ஒரு கெட்டவனா இருக்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் சேஞ்ச் அவர் எங்கே வரப்போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்போட படம் கதை நகருது. ஆப்வியஸ்லி இன்டர்வல்ல அந்த கதை நகர்வு போய் அவன் நல்லவனா மாறுறான். ஆனால் அது அவனுக்கு தெரியுதா, அவன் கெட்டவனா இருக்கிற உள்ள ஒரு நல்லா வந்திருக்கான், ஆனால் அந்த நல்லவனை பற்றி இந்த கெட்டவனுக்கு தெரியுமா தெரியாதான்ற ஒரு ட்விஸ்டோட இன்டர்வல் முடியும். அது வரைக்கும் காட்சி அமைப்புகள் நல்லா இருந்தது. அதுக்கு நடுவில் வந்த பாடல்களும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஹீரோட இன்ட்ரோவும் எல்லாமே ரசிக்க இருந்தது. ஸோ எனக்கு முதல் பாதி ரொம்பவே நல்லா இருந்தது. ரெண்டாவது இந்த படத்தோட கேரக்டர்ஸ், அதில் முதல்ல கார்த்தி வாத்தியாராவும் ஒரு போலீஸ்காரனாகவும் மாறி மாறி, கிட்டத்தட்ட வாத்தியாராவும் நம்பியாராவும் மாறி மாறி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் படத்தோட படமே. அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு, லாஜிக்கலாக தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரு லாஜிக்கலாக தோணும். அதாவது இவர் போலீஸ்காரராக இருக்கும்போது மீசதாடிலாம் இருக்கும், எம்ஜிஆர் வரும்போது ஒரு எம்ஜிஆர் கிட்ட இருந்த அந்த வடிவமைப்பு வரும், அந்த ஹேர் ஸ்டைல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் லாஜிக்காக இது எப்படி பாசிபிலிட்டி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு அந்த நடிப்பு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, ஓகேவா இருந்தது, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அதுக்கடுத்து கீர்த்தி செட்டி ஒரு டெபியூ மூவி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு யூஸ்வலான ஹீரோயின் கேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் பாடல்களுக்கு மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் நடிப்புமே நல்லா வந்திருக்கு, ஒரு நல்ல டெபியூ. அதுக்கடுத்து ராஜ்கிரண், ஆனந்த்ராஜ் ஒரு வாத்தியாரோட ரசிகர்களாக வரவங்க, கார்த்தியோட தாத்தாவை வர ராஜ்கிரண் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இல்லைனா சத்யராஜ் இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் சத்யராஜ்க்கு. பல பல படங்களில் பார்த்த ஒரு கேரக்டர் தான். இப்போ இட்லி கடையிலுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. பட் அவரோட நடை உடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி கடையில் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். பட் அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் நிறைய சேஞ்ச் இருக்கு. பட் இந்த ஆட்டிடியூட்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மற்ற கதாபாத்திரங்களும் கொடுத்த வேலையை செஞ்சுருக்காங்க, ஓகேவா இருக்கு. மூன்றாவது இந்த படத்தோட இசை, பாடல்கள் ரீமேக்ஸ் எம்ஜிஆரோட பல பாடல்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும், அது நல்லா இருந்தது. பட் படத்தோட வர ஒரிஜினல் சாங்ஸ் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தான் தோணுச்சு. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சிறப்பாக இருந்தது, ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ் வர பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லாவே இருந்தது. ஸோ இசை ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதை தாண்டி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வரும்போது பெருசாக ஆகாவோனும் இல்லை, படம் மாதிரியே குக் பண்ணுற அளவுக்கும் மோசன்ற அளவுக்கும் இல்லை, ஓகேவா இருக்கு. ஸோ என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம், இவ்வளோ நல்லா இருந்ததும் தாண்டி இந்த படம் ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான அனுபவம் கொடுக்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு காரணமும் முதல்ல ரைட்டிங் அண்ட் நலன் குமாரசாமி கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு அவரோட மொழியில அவரோட டைப்ல அவரோட ஜேர்னலில் ஒரு படம் தான். நலன் என்ன 20 படமா எடுத்தாரு, அவர்கிட்ட நான் பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த 2 படத்திலுமே அவரோட முத்திரை பதிச்சிருக்கும் போது ஆப்வியஸ்லி இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இயக்குநர்களுக்குன்னு ரசிகர்கள் வருது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அப்படி அவரோட ரசிகர்கள்னு வரும்போது அவங்க கிட்ட எதிர்பார்க்குற படம் எப்படியா இருக்கும்,
ஒரு நலனோட படமாக தான் இருக்கும். அது ஆப்வியஸ்லி செகண்ட் ஹாஃப்ல முழுசா கெட்டு குட்டிச்சோராக்குனாரா இல்லை ரைட்டிங்ல யாராவது இன்டர்ஃபியர் பண்ணனால அப்படி கெட்டு போச்சான்றது தெரியல. ஸோ அந்த வகையில் நலனோட ரைட்டிங் செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் அப்படியே டர்ன் ஆகி முதல் பாதி வேற படமாகவும் இரண்டாம் பாதி வேற ஒரு படமாகவும் எப்படா முடியுன்ற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த கிளைமேக்ஸுமே வந்து அவசர அவசரமாக முடிக்கணுமேன்ற மாதிரி முடிச்ச மாதிரி இருந்தது. ஒரு ஃபுல்ஃபில் கம்ப்ளீட்னஸ் இல்லை. ஸோ எம்ஜிஆருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக அமைய வேண்டிய படம் பாதி மட்டுமே கொடுத்த மாதிரி ஒரு மனநிலை உண்டாக்குறது காரணம் ரைட்டிங். ரெண்டாவது இந்த காதல் பாடுகள் எனக்கு வந்து வர வர தமிழ் சினிமாவில் இந்த ட்ரீம் சாங்ஸாக போகிறதெல்லாம் அவசியமற்றதோ அனாவசியமோ அப்படின்றது தோணுச்சு. முன்னொரு காலத்தில் அந்த ட்ரீம் சாங்ஸ் எல்லாம் அந்த உள்ள தருவாயில் அப்போ உள்ள காலகட்டத்தில் அது தேவைப்பட்டுச்சு, அது நல்லா இருந்தது. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த ட்ரீம் சாங்ஸ் இதுக்குன்னு செட்டு போடுறது, ஃபாரின் போகிறது, அதுக்கான பாடல் அமைப்பை எடுத்துறது, அதுக்குன்னு தனியாக ஒதுக்குற நேரமும் அதுக்கான காசும் விரயம் தான் நினைக்கிறேன். ரெண்டாவது ஒன்று முழுநீள நலன் படமாக இருந்திருக்கணும், இல்லை முழுநீள கமர்ஷியல் படமாக இருந்திருக்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் ஒரு ஜாம்பவானை வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கும் போது அவரோட ஆன்மாவா, அது அவரோட சாராம்சமா, அவரோட பிம்பமா, அது என்ன நடக்குது, யார் பண்ணுறா அப்படின்ற ஒரு தெளிவு கிளாரிட்டி இருந்திருக்கணும். அப்படி எதுவுமே எல்லாமே பார்க்குறவனுக்கு எம்ஜிஆரோட ஆத்மா வந்து ஒரு திருத்துதுன்னும் போது அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாவது கொடுத்துருக்கணும். அதுவும் கொடுக்கல. அதாவது இந்த நகரமே ஒரு கற்பனை அப்படின்னு நீங்கள் சொன்ன தெரிஞ்சீங்க. அந்த கேரக்டர் கற்பனை இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி அது எம்ஜிஆர்ன்ற ஒரு மாபெரும் ஒரு கேரக்டர். ஸோ அதுலயாவது வேற ஏதாவது எம்ஜிஆரை காட்டாம எம்ஜிஆரை வச்சு எம்ஜிஆரை பயன்படுத்தினா எம்ஜிஆர் மாதிரி இருக்கிற வேற யாரோ ஒருத்தர் இதை பண்றாங்க அந்த மாதிரி காட்டியிருந்தா மேபி ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். பட் நீங்க நேரடியாக எம்ஜிஆரை தொடர்பு இருக்கும்போது இந்த கேள்விகள் எல்லாம் வரதான் செய்யும். அதுல ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இல்லைன்னா கண்டிப்பா அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். அந்த விதத்துல அந்த பேட்டர்னுமே நேரடியாக நீங்க எம்ஜிஆரை தொடர்பு படுத்துறதும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஓவராலா வாத்தியார் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு தியேட்டரை விட்டா வேலை எங்கேயும் போக முடியாதுன்ற சூழலில் இருக்கவங்க தியேட்டரை நோக்கி மக்கள் வரதான் செய்வாங்க. அப்படி வரும்போது இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். எது பெருசாக வெரசமோ கண்டென்ட்டோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு போரிங் இல்லாத ஒரு டைம் பாஸ் படமாக இருக்கும். இதில் பெருசாக நீங்கள் கண்டென்ட் பெருசாக மைண்ட் போட்டு யோசிக்கிற அளவுக்கும் இல்லை, வாவுன்னு சொல்கிற அளவுக்கு ஃபேக்டர் உள்ள படமும் இல்லை. பட் பார்க்கலாம் அந்த மாதிரி. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எம்ஜிஆர் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்னெல்லாம் பண்ணாருன்றதுக்கான கிளாரிட்டி இல்லாதனால அவங்களுக்கு பெருசாக இது ஒட்டாதுன்றது என்னோட கருத்து. அவ்வளோதான். எனக்கு வாவாத்தி எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 60 கொடுப்பேன். ஒரு ஓகேஷான ஆவரேஜான ஒரு படம். அவ்வளோதான். சொல்ல மக்களை மீண்டும் அடுத்த வாரம் வேறு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு முன்னோட்டத்தில் விஜய் காதுகள் இது நிமிஷம் வந்து போச்சு.